வெல்கம் டு சிம்பிள் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க, ஒரு பஞ்சு போல் நம்ம இடியாப்பத்தை தயார் பண்ண போகிறோம். எப்படி பஞ்சு போல் எப்படி சாஃப்டாக தயார் பண்ணுறது பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம தேவையான பொருளை எடுத்துப்போம். ஒரு பவுல் எடுத்துப்போம். ஒரு பவுலில் வந்து 1 கப் அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். அந்த 1 கப் அரிசி மாவுக்கு தேவையான சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மரக்கரண்டி இந்த மாதிரி எடுத்து நம்ம அடிப்பகுதியை நம்ம வச்சு கலரிப்போம். உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கலரிப்போம். இப்போ நம்ம 1 கப் மாவுக்கு ஒரு 2.5 கப் அளவு தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைப்போங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு தாங்க எடுக்கணும். கொதித்ததுக்கப்புறம் மாவில் சேர்க்கணும். மாவில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு வந்து இப்போ பிசைய ஆரம்பிக்கிறோங்க. சூடாக இருக்க இந்த அடிப்பகுதியை வந்து நம்ம வச்சு தாங்க மாவு வந்து பிசைய போகிறோம். இந்த அடிப்பகுதியிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றி நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம். மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்து பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து இடியாப்பம் நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும். ரொம்ப தளர்வாக பிசைஞ்சிட்டோம்னா நல்லா இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா சொத சொதன்னு ஆகிடும். கொஞ்சம் மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுப்போம். நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் உருண்டை பிடிச்சி பார்க்கணுங்க. கையில் வந்து மாவு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் வந்து எண்ணெயை தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இட்லி தட்டிலே பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நான். உங்கள் வீட்டில் வந்து இட்லி தட்டில் இட்லி தட்டு இந்த இட்லி தட்டில் பண்ணிக்கலாம். இல்லைனா இடியாப்பத்துக்குன்னு இருக்க அந்த பிளேட் வச்சு கூட நம்ம இடியாப்பம் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடியாப்பத்துக்கான அச்சை போடுறேங்க. இடியாப்பத்துக்கான அச்சை போட்டுடுறேன். இப்போ மாவு இந்த குழலில் மாவு சேர்த்துடலாம். கையில் பார்த்தீங்கன்னா மாவு எடுக்கும் போது கையில் ஒட்டக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் நம்ம எடுத்தோம்னா நல்லா பஞ்சு போல் நம்மளுக்கு வந்து இடியாப்பம் கிடைக்குங்க. இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மூடிடுறேன். அந்த இடியாப்ப குழலோட க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இடியாப்பம் பிழிஞ்சிடலாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவு பிசைகிற பதம் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த மாவு பிசைகிற பதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா பஞ்சு போல் இடியாப்பம் கிடைக்குங்க. சுடு தண்ணி காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தாங்க மாவு பிசையணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. இப்படி ஒரு தட்டாகவும் வைக்கலாம். இல்லை நமக்கு 2 தட்டு 3 தட்டு வேணாலும் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இட்லி பானை வச்சு நான் தண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இடியாப்பத்தை வச்சிடுறேன். இடியாப்பம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். தண்ணி தொட்டு எடுப்போம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேனலை மொதல் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கிங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தாலும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் இடியாப்பம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் நான் செஞ்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.